உலகத்தின் மக்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கம். நான் கார்த்திக் பேசிகிட்டு இருக்கேன். இந்த வீடியோவில் நம்ம என்ன அதிகாரம் பார்க்க போகிறோம்னா கண்ணோட்டம். பொருட்பால் இடம்பெற்றக்கூடிய கண்ணோட்டம், இரக்கம், அன்பு, இதெல்லாமே கண்ணோட்டம் தான். அப்போ கண்ணோட்டம் அப்படிங்கிற அதிகாரத்தில் இருந்து 10 திருக்குறளில் கொடுத்துருக்கிறாரு திருவள்ளுவர். அதை ஒன் பை ஒன்னாக பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கண்ணோட்டம் என்னும் களிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டி உலகு. நல்லா கவனிச்சுக்கோங்க. இந்த இடத்துல கண்ணோட்டம்ங்கிறது இரக்கம், அன்பு, அழகு. அப்ப இந்த உலகம் அன்பும் இரக்கமும் இணைந்த கண்ணோட்டம் எனப்படுகின்ற பெரும் அழகை கொண்டவர்கள் இருப்பதால் தான் பெருமை அடைகிறது. இந்த உலகத்துக்கே பெருமை கண்ணோட்டம் இருக்கு. கண்ணோட்டங்கிறது இரக்கம், அன்பு தான். அப்ப கண்ணோட்டம் என்னும் களிப்பெருங்காரிகை உண்மையான் உண்டிவில் உலகு. உண்மையான பெருமை அவங்களால தான். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? சரி, அடுத்து கண்ணோட்டத்தில் இருப்பது. ஸோ கண்ணோட்ட துள்ளுவது உலகியல் அக்திலார் உண்மை நிலக்கு பொறைங்கிறது சுமை. நல்லா கவனிச்சுக்கோங்க. உலக நடைமுறை என்பது கண்ணோட்டத்தினால் நடந்து வருவதே. உலக நடைமுறைகள் நடந்து வருவதுதான் கண்ணோட்டம். அப்ப உலக நடைமுறை என்பது கண்ணோட்டத்தினால் நடந்து வருவதே. ஆகவே கண்ணோட்டம் இல்லாதவர் இருப்பது உலகத்திற்கு வீண் சுமைதான். அன்பு, இரக்கம் இதெல்லாம் இல்லாதவங்க பூமியில் இருப்பது வேஸ்ட்டுங்கிறார். அதான் உண்மை நிலத்துக்கு பொறை. உண்மையான நிலத்துக்கு சுமை. பொறை என்பது சுமை. ஏன்? கண்ணோட்டம் இல்லாதவர்கள். அப்ப கண்ணோட்டம் துள்ளுவது உலகியல் அக்திலார், அது இல்லாதவர். அக்திலார் அது இல்லாதவங்க. உண்மை நிலத்துக்கு பொறை, அது இல்லாதவங்களுக்கு பூமியில் இருக்கிறது ஒரு சுமைதான் அப்படின்னு திருவள்ளுவர் சொல்றாரு. அப்ப அன்பும் இரக்கமும் வேண்டுங்கிறார். ஓகேவா? அடுத்து கண் எண்ணாம் பாடற்கு இயைபின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். பொருளே இல்லாம இசையில ஒரு பாடல் உட்கார்ந்தா எப்படி இருக்கும்? பண்ணுங்கிறது இசை. பண் எண்ணாம் பாடற்கு இயைபின்றேல், அதான். ஸோ பொருளோடு பாடல் பொருந்தவில்லை என்றால் அந்த இசையினால் பயன் இல்லை. அதுபோல கண்ணோட்டத்தோடு அமையாத கண்களால் பயனில்லை. கண்ணோட்டம் இல்லாதவனுக்கு எதுக்கு கண்ணு? அன்பு, இரக்கம் இதெல்லாம் இல்லாதவனுக்கு எதுக்கு கண்ணுங்கிறார். அப்ப கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். அப்ப பண் எண்ணாம் பாடற்கு என்பின்றேல் கண் எண்ணாம் கண்ணோட்டம் இல்லாத கண். இதை ஏன் நான் அழுத்தி சொல்றேன்னா, இந்த வார்த்தைகளை கொடுத்துருவாங்க. இந்த வார்த்தையில கொடுத்துரு கண்ணோட்டம் இல்லாத கண், இதுக்கும் கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படிங்கிறாங்க. அப்ப கண்ணோட்டம் இல்லாத கண் அப்படின்னா நம்ம என்னன்னு தெரிஞ்சுக்கணும். நான் சொல்ற பாயிண்ட் புரியுதா? இந்த வார்த்தைகளை கொடுத்து இங்க என்ன வரும்னு கேட்டுடலாம். நம்மளுக்கு நேரம் சரியில்லை, கேட்கலாம். இந்த திருக்குறளை கொடுத்துட்டு இந்த இடத்துல ஒரு கோடை போட்டுட்டு செய்யும், செய்யாத, பலன், கல்லாதவன் இந்த மாதிரி கொடுத்துடலாம். ஸோ அதனால திருக்குறளை புரிஞ்சுக்குங்க, மனப்பாடம் பண்ண வேண்டாம். புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் பண்ணிடலாம். சரிங்களா? அடுத்து உளபோல் முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண். அதாவது தேவையான அளவுக்கு கண்ணோட்டம் இல்லாத கண்ணானது முகத்தில் இருப்பது போல தோன்றுவதை தவிர உடையவனுக்கு என்ன நன்மை தரும்? எனக்கு எந்த இரக்கமும் கிடையாது, அன்பும் கிடையாது, எனக்கு கண்ணோட்டங்கிறதுக்கு அதான் மீனிங். அப்ப கண்ணோட்டங்கிறது தகுதியான எந்த ஒரு விஷயம் இல்லை. அப்ப வெறும் கண்ணுங்கிற ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கே தவிர வேற என்ன இருக்கு? பேரளவுக்கு இருக்கு அப்படிங்கிறார். அதான் தேவையான அளவுக்கு கண்ணோட்டம் இல்லாத கண்ணானது முகத்திலே இருப்பது போல தோன்றுவதை தவிர வேற என்ன தோன்றுது? உள போல தேவையான அளவு. அப்ப உள போல தேவையான அளவு கண்ணோட்டம். அப்ப உள போல முகத்தவன் செய்யும் அளவினால் கண்ணோட்டம் இல்லாத கண், அது இல்லை, தேவையே இல்லைங்கிறார். ஓகேவா? அடுத்து கண்ணிற்கு அணிகலம் கண்ணோட்டம். ஒரு கண்ணோட அழகே கண்ணோட்டம் தானா. ஒருத்தரை பார்த்து இரக்கப்படுதல், அன்பு செலுத்துதல், இதுதான் அந்த கண்ணுக்கான அழகா. அதான் கண்ணிற்கு அணிகலன் கண்ணோட்டம் அக்தின்றேல், அது இல்லைன்னா புண்ணென்று உணரப்படும், அது புண்ணாகத்தான் உணரப்படும். கண்ணே கிடையாது. ஒருவனுடைய கண்ணுக்கு அணிகலனானது கண்ணோட்டம் என்பது பண்பே. அக்தி இல்லை எனால் என உணரப்படும், அது வேஸ்ட். அக்தி என்றால்னா அக்தி இல்லை என்றால், புண்ணுனா காயம், அது புண்ணு தான், கண்ணு இல்லை புண்ணு அப்படிங்கிறார். அதான் புண்ணென்று உணரப்படும். சரியா? புரியுதா? அவ்வளோதான். அடுத்து
மண்ணோடு இயந்தர் மரத்தனையர். மரத்தனையர்ங்கிற வார்த்தை இங்க வரும். எங்க? இந்த இடத்துல வரும். மரத்தனையர், மரத்தனையர். மண்ணோடு இயந்த மரத்தனையர், மண்ணில் இருக்கக்கூடிய மரத்துக்கு ஒப்பானவர். மண்ணோடு இயந்த, அதோட பொருந்திய, மண்ணோடு இயந்த மரத்தனையர், மரத்தை போன்றவர். அடுத்தது யாருன்னு கேட்குறீங்கல்ல? யாருனா? கண்ணோடு இயந்த கண்ணோடாதவர். கண்ணோட இருக்கக்கூடிய கண்ணோட்டம் கொள்ளாத ஒரு நபர், இரக்கங்கள் அன்பும் இல்லாத கண்ணை உடையவன், மண்ணோட சேர்ந்த மரத்தை போன்றவன்கிறார். அதான் மண்ணோடு இயந்த மரத்தன்ற இசைந்த, மண்ணோடு எந்த மரத்தன்ப, கண்ணோடு பொருந்தியவராக இருந்தும் கண்ணோட்டம் ஆகிய செயல்களை செய்யாதவர் மண்ணோடு பொருந்தியுள்ள மரத்தை போன்றவர்கள். இயந்தனா இந்த இடத்துல இயந்தங்கிறது இசைந்தங்கிறது புகழ் கிடையாது, அதனுடன் இயந்தங்கிறது பொருந்தியுள்ள. அதான் அப்ப மண்ணோடு எந்த, மண்ணோடு பொருந்திய மரத்தை போன்றவர்கள் யாரு? கண்ணோடு எந்த, கண்ணோடு போன்ற கண்ணோட்டம் இல்லாதவர். பாயிண்ட் புரியுதா? புரியுதுதானே? ரொம்ப முக்கியம். அதான் மரத்தை போன்றவர்கள். அடுத்து கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர். அதாவது கண்ணோட்டம் இல்லவர்னா இல்லாதவர், கண்ணிலர் கண்ணில்ல. கண்ணோட்டம் யாருக்கு இல்லையோ உங்களுக்கு கண்ணில்லைன்னு அர்த்தம். ஸோ கண்ணோட்டம் இல்லவர் கண்ணிலர், கண்ணுடையார் யாருக்கு கண்ணு இருக்கு? ஸோ கண்ணோட்டம் இன்மையுள் இல். அதான் கருணை உள்ளம் கொண்டவராக இருப்பதே கண்கள் எனப்படும். கருணையற்றோர் கண்ணற்றோர் எனவே கருதப்படுவர். இல்லவர்னா இல்லாதவர், இல்லாதவர். அதான் சொன்னனே, கண்ணோட்டம் இல்லவர்னா இல்லாதவர், கண்ணோட்டம் இல்லாதவர் கண்ணிலர், கண்ணில்லாதவர். கண்ணோட்டம் யாருக்கு இல்லையோ அவருக்கு கண்ணு இல்லை. அப்ப கண்ணுடையார் யாருக்கு கண்ணு இருக்கு? கண்ணோட்டம் இன்மையுள் இல். புரியுதா? நான் சொல்றது புரியுதா? எஸ். கருமம் சிதையாமல் கண்ணோட்டம், இது ரொம்ப முக்கியம். இது ரொம்ப ரொம்ப முக்கியமான திருக்குறள். இப்போதைக்கு இருக்கக்கூடிய ஜென்ரேஷனுக்கு இது ரொம்ப முக்கியமான திருக்குறள். கருமம் சிதையாமல், இந்த இடத்துல கருமம் அப்படிங்கிறது எதுனா செயல். நம்ம செயலை சிதையாமல் ஒரு கண்ணோட்டம் இருக்கணும். நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன் மச்சான், வேலைக்கு போயிட்டு இருக்கும்போது ஒருத்தங்களை பார்த்தேன், பாவமாக இருந்துச்சு, அதனால் அவங்களுக்கு நான் ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு அந்த ஒரு நாள் ஃபுல்லாக அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணிக்கிட்டே இருந்தேன் மச்சான். இது கண்ணோட்டம் கிடையாது. நமது செயலை சிதைவடையாமல் ஒரு கண்ணோட்டம் இருக்கணும். நமக்குன்னு ஒரு செயல் இருக்குல்ல, அந்த செயலை சிதையாமல். அப்ப கருமம் சிதையாமல் கண்ணோட்ட வல்லார்க்கு உரிமை உடைத்து உலகு. அப்ப தம் செயலுக்கு சேதம் வராமல் கண்ணோட்டம் கொள்ளும் ஆற்றல் உடையவருக்கு இந்த உலகம் சொந்தமாகும். இருக்கிற வேலையெல்லாம் விட்டுப்புட்டு அதுக்குன்னு ஒரு டைம் ஒதுக்கி இந்த நாள் நான் ஒரு இது பண்ணுறேன் அப்படின்னா ஒன்றும் பிரச்சனை இல்லை. இருக்கிற வேலையெல்லாத்தையும் நான் சிதைச்சு ஒரு கண்ணோட்டம், அதுக்கு நீ என்ன பண்ணுற நீ? அப்போ தம் செயலுக்கு சேதம் வராமல் இருக்கக்கூடிய கண்ணோட்டம் யாருக்கு இருக்கோ அவர்களுக்கு இந்த உலகம் உரிமை கொண்டது அப்படிங்கிறார். இப்போ இருக்கிற ஜென்ரேஷனுக்கு இது புரியும். ஏன்னா ரொம்பவும் நல்லவனாக இருக்கிறதும் தப்பு தானே. தன் செயலை பாதிக்காமல் இருக்கிறோம். ஒருத்தாற்றும் பண்பினார், ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடு ஒருத்தாற்றும் பண்பே தலை. அதாவது ஒருத்தாற்றும்னா தம்மை வருத்துபவர், தம்மை வருத்தும் தன்மை உடையவரிடத்திலும் கண்ணோட்டம் உடையவராக இருக்கணுங்கிறாங்க. ஒருத்தர் நம்மளுக்கு கஷ்டத்தை கொடுத்தாலும் அவர்கள்கிட்ட இரக்கம் காண வேண்டும், அன்பு செலுத்த வேண்டும். அதான் ஒருத்தாற்றும் தம்மை வருத்துபவர். இந்த இடத்துல தம்மை வருத்துபவர், அவரிடத்திலும் பண்பினார். ஒருத்தாற்றும் பண்பினார், நம்மளை வருத்தக்கூடிய பண்பை உடையவராக இருக்கும் இடத்திலும் ஒருத்தாற்றும் பண்பினார் கண்ணும் கண்ணோடி பொறுத்தாற்றும் பண்பே தலை. நம்ம பொறுத்துக்கிட்டு அவங்களுடைய கண்ணோட்டத்தையும் இரக்கத்தையும் காண வேண்டும். தலை சிறப்பு, அந்த பொறுமையாக இருக்கிறோம் பார்த்தீங்களா? அதாவது அப்பேற்பட்ட நமக்கு கெடுதல் செய்யுங்களையுமே பொறுமை காத்து. இந்த இடத்துல பொறுமை காமிக்கிறது ஒரு கண்ணோட்டம் தான். கண்ணோட்டங்கிறதுக்கு ஒரு டெஃபினிஷன் அப்படின்னா இரக்கம் கொள்ளுதல், அன்பு செலுத்துதல், பொறுமை காணுதல், எல்லாமே கண்ணோட்டம் தான். கண்ணோட்டங்கிறது நல்ல சிறந்த பண்பு. அப்ப பொறுத்தாற்றும் பண்பே தலை. சொல்ற பாயிண்ட் புரியுதா? அடுத்து இது கொஞ்சம் லைன் மட்டும் மாறி இருக்கு, பார்த்துக்குவோம். பெயக்கண்டும்
நஞ்சுண்டார், இது கொஞ்சம் கஷ்டமானது தான், கொஞ்சம் ஜீரணிக்க முடியாது, என்னவே இந்த திருக்குறளை ஜீரணிக்க முடியாது. பெயக்கண்டும் நஞ்சுடைமைவர், அதாவது ஒருத்தங்க தப்பே பண்ணாலும் நஞ்சே கொடுத்தாலும் நம்ம சாப்பிடணுங்கிறாரு திருவள்ளுவர். அது எப்படி சாத்தியமாகும் இந்த உலகத்தில்? பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர், அதாவது நஞ்சுண்டு அமைபவர்னு அர்த்தம். ஸோ பெயக்கண்டும் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். பெயக்கண்டு நஞ்சுண்டமைவர், நஞ்சுண்டு அமைபவர், அதான் நஞ்சுண்டமைவர் நயத்தக்க நாகரிகம் வேண்டுபவர். எல்லாராலும் விரும்பத்தக்க நாகரிகத்தை விரும்புவர். தமக்கு நெருக்கமானவர் நஞ்சே தருகிறார் என அறிந்தும் கண்ணோட்டம் காரணமாக அதை உண்டு கண்டு மகிழ்வர். எனக்கு இந்த படத்தை இதை பார்த்தோன்னே எனக்கு டக்குன்னு ஒரு படம் தான் ஞாபகம் வருது. அந்த படத்தோட பேர் மறந்து போச்சு எனக்கு. அதாவது அம்மா சோத்துல விஷத்தை வச்சு கொடுப்பாங்க, மவன் அது சோத்துல விஷத்தை வச்சுன்னு தெரிஞ்ச நந்தா படத்தில் சூர்யா சார் நடித்தது. விஷம் தெரிஞ்சும் சாப்பிடுவார். அப்போ நஞ்சே கொடுத்தாலும் ஐயோ நம்ம பண்பாளர் நஞ்சுன்னு தெரிஞ்சும் கூட சாப்பிடுவோம்னு சொல்கிறாரு திருவள்ளுவர். சரிங்களா? ஸோ அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு. அழகான முறையில் நம்ம பார்த்துட்டோம். கண்ணோட்டம் அப்படிங்கிற அதிகாரத்தில் 10 திருக்குறளை அழகாக பார்த்துட்டோம். அடுத்த வீடியோவில் அடுத்த அதிகாரத்தில் என்னென்ன 10 பாடல்கள்னு பார்க்கலாம். மீண்டும் சந்திக்கு வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் அன்பு சகன் கார்த்திக். நன்றி, வணக்கம்.